ஒரு ஓடாத கடிகாரம். இது நம்ம திருப்பூருடைய 20 ரூபா பார்க். முதல்ல 5 ரூபா பார்க் ஆச்சு, இப்போ 20 ரூபா பார்க்குங்க. திருப்பூருடைய மெயின் இதுதான் பார்க்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல 5 ரூபா பார்க்குன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். உள்ள ஒரு நாய் மட்டும் படுத்து கிடக்குதுங்க. அப்புறம் ரைடர்ஸு, வான்கோழி, புறா எல்லாமே இருக்குதுங்க. ஓரளவுக்கு ஓகே தான். 20 ரூபாய்க்கு ஒரு ஒருத்து தான் இந்த பார்க்கு. 5 ரூபா பார்க்குன்னு சொன்னாலே திருப்பூர் எல்லாத்துக்குமே தெரியும். இன்ன வரைக்கும் அதுக்கு பேரே 5 ரூபா பார்க்கு தான். இப்போ தான் அவங்க 20 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. பெரியவங்களுக்கு 20 ரூபாயும், சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் சொல்லிட்டு இங்கே நல்லாயிருக்குங்க. இது ஒன்று ஒருத்துங்க பார்க்கறதுக்கு. இந்த பறவைகள்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். வான்கோழி, நாட்டுக்கோழி, வாத்து, புறா எல்லாமே இங்கே இருக்குதுங்க. தண்ணி தொட்டியெல்லாம் வச்சு பயங்கரமாக அந்த வாத்தை பார்க்கறதே டைம் பாஸ் ஆகுங்க. பிள்ளைய ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அது ஒரு விளையாட்டாக தெரியும். அதேமாதிரி இங்கே வந்து இந்த கார் இது ஓட்டுறது பிள்ளைகளுக்கு விளையாட்டு சூப்பரான ஒரு இதுங்க. இது வந்து அந்த காலத்தில் உள்ள தேட்டர் போலருக்கு உள்ளே இங்கே வச்சுருக்குறாங்க. இதுதான் வந்து அவுட்டோர் வெளியே. இது வந்து உள்ளே எப்படி ஸ்க்ரீனு இந்த டேபிள் அப்படியே கிடக்குங்க. பராமரிப்பு இல்லாமல் தான் கிடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடக்கன்ஸ் தான் அதிகம். ஒரு மினி வடநாடுன்னு சொல்லலாம். இங்கே பார்க்கில் பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபன் பண்ணுறாங்க. 20 ரூபா தாங்காருங்க. அவங்க தான் ஃபுல்லாகவே ஃபன் ஃபேமிலியோடு வருவாங்க. அதுக்கப்புறம் கப்புள்ஸ் நிறையா இங்கே வராங்க. லவ்வர்ஸ் வருவாங்க இந்த 20 ரூபா பார்க்கில். பிள்ளைகள் வந்து ஃபேமிலியாக வரவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம். டைம் பாஸ்னால் திருப்பூரில் இந்த பார்க்கு நல்லாயிருக்கும். காலையில் ஒரு 9 மணிலேருந்து நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது வரையும் நம்ம வந்து இங்கேருந்து ராட்டனம் எல்லாமே இருக்குதுங்க. இங்கே விளையாட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி 50 ரூபா வாங்குவாங்க, 30 ரூபா வாங்குவாங்க, 100 ரூபா வாங்குவாங்க. தகுந்த மாதிரி அந்த ஊஞ்சாலை நம்ம அடிக்கலாம். ஃப்ரீ தான் அந்த ஊஞ்சாலெலாம். அதேமாதிரி உள்ளே வந்து கேண்டீன் மாதிரி வச்சுக்கிறாங்க. நம்ம உள்ளே சாப்பிடல, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு க்ளீனு நமக்கு பார்த்தோன்னே பிடிக்கல அங்கே சாப்பிட்றதுக்கு. அந்தளவுக்கு ஒரு நமக்கு ஒரு திருப்தி இல்லை. அதனால் எதுவுமே அங்கே சாப்பிடல. நம்ம அங்கே தண்ணி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லை. நீங்கள் போகும்போது ஒரு வாட்டர் கேன் அது ஒன்று வாங்கிட்டு போயிருங்க. இதுதான் அந்த கேண்டீன்லாம் பாருங்கள். ஒரு க்ளீன் ஒரு நீட்னஸ் எதுவும் கிடையாது. நம்ம எதுவுமே அங்கே ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். அங்கே டைம் பாஸ்க்கு உட்காந்து பேசுகிற மாதிரி இடங்கள் நிறையா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் மேடை, ஒரு 10 வயசு முன்னாடி டான்ஸ் மேடையெல்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. இது பாருங்கள், இது நல்லா இருக்கும். பிள்ளைகளை வச்சு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே வெறும் 30 ரூபா தான். மிக்கி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 30 ரூபா தான். இது நல்லாயிருக்கும். ஒரு ஆள் 2 ஆள் பிள்ளைகளும் நல்லா காமன். இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சு அதுலேயே அந்த வண்டி ஓட்டுறது மாதிரி. இது சின்ன பிள்ளைக்கு தான், அதோட பெரிய ஆளுக்கு கிடையாதுங்க. அதனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது வந்து 20 ரூபாய்க்கு ஒருத்து தான். ஒரு வாட்டி 2 வாட்டி வரலாம். அதுக்கப்புறம் போர் அடிச்சிருங்க. இந்த போட்டிங்கில் அப்படி தான் சொன்னால இந்த மேடை இது தான். இங்கே வந்து டான்ஸு சின்ன பிள்ளைங்க ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 10-12 வயசு வரை இங்கே டான்ஸு இது மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இதுதான் ஃபுல்லாக வடக்கன்ஸ் தாங்க. ஃபுல்லாகவே மினி வட மாநிலம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்காரங்க வந்து ஒரு 10% தான். அதுக்கப்புறம் உள்ளே சொல்ல மாட்டேன். ஒரு மீன் அந்தளவுக்கு மீன் கிடையாது. மிஞ்சி வேணால் ஒரு 4-5 வெரைட்டி மீன் தான் உள்ளே இருக்கும். பார்க்கலாம் ஓரளவுக்கு. என்ன உள்ள ஒரு நீட்னஸ் ஒரு க்ளீனஸ் இல்லாமல் வச்சுருக்கிறாங்க. அதை கொஞ்சம் அவங்க சரி பண்ணணும் கவர்மெண்ட்டு. இதுதான் உள்ளே கடைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. விளையாட்டு ஜாமான் இவங்க எல்லாமே உள்ளே இருக்குதுங்க. பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு போனால் அழுகை செய்யும். கொஞ்சம் காசோட போனீங்கன்னா எல்லாமே 100 ரூபா, 70 ரூபா, 150 ரூபா இந்த மாதிரி அந்த விளையாட்டு ஜாமான்லாம் விற்கிறாங்க. அதுதான் இங்கே உள்ளது. அதுக்கப்புறம் இந்த நம்ம பார்க் விட்டு வெளியே போனால் அங்கேயே ஒரு இண்டிகார் ஒருத்தர் கேமரா வச்சுருக்காரு. 100 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிக்கு வாங்கிக்கிறாரு. அந்த விட்டு வெளியே வந்துட்டோம்னா ஃபுல்லாகவே ரோட்டில் பிளாட்ஃபார்ம் போனால் சண்டே ஃபுல்லாக மார்க்கெட் ஜேன்னு இருக்கும். ஃபுல்லாகவே வடக்கன்ஸ் தான். வியாபாரம் பார்க்குற தமிழ்நாட்டுக்காரங்க, ஹிந்திக்காரங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். பட் நல்லாயிருக்கும் சண்டே நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோட நிறைவு பகுதியை வந்துட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் நண்பன் ரீமன் தமிழா.